ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேப்பர் படிக்கிறப்ப தனியாக நோட்ஸ் எடுங்கன்னு சொல்லுவேன். நோட்ஸ் எடுக்கிறப்ப எல்லாத்தையும் ஒரே பக்கத்தில் எழுதக்கூடாது. அதுக்குன்னு இப்போ செக்ஷனாக பிரிச்சுக்கங்க. அதிகபட்சம் போனால் 20 இல்லை 25 டாபிக் வரும். When you are taking notes when reading this business newspaper, you just don't take notes at random on a continuous basis. You divide your notebook into different sections for each and every topic. I will show you how. There will be at the most 20 or 25 topics. இப்போ தினமும் பேப்பரில் நிறைய நியூஸ் ஐட்டம் வரும். நீங்கள் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்க முடியாது. முக்கியமானதை மட்டும் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நியூஸ் வந்துருக்கு. அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏஐன்னு ஒரு புக்கில் உங்கள் நோட்டில் டைட்டில் போட்டுட்டு பிஸ்னஸ் லைன் 24ஆம் தேதி என்ன வந்துருந்துச்சு, ஏஐ இஸ் நாட் ஆல் தட் கிரீன், நீங்கள் என்னென்ன எழுதுவீங்களோ எழுதுங்க. அடுத்தது அதே இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதுக்கு வந்து ஆர்குமெண்ட் ஃபாரின் வந்துருக்கு, ஆர்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் என்ன வந்திருக்கு. இப்போ அதே பிஸ்னஸ் லைன் 26ஆம் தேதி அதே ஏஐ பற்றி என்ன வந்திருக்கு. இது என்ன பண்ணுங்கள், ஏஐ சம்மந்தப்பட்டதுனா ஏஐ சம்மந்தப்பட்ட நியூஸாக வர வர பேப்பர் பேரையும் தேதியும் போட்டு எழுதிட்டு வாங்க. பின்னால் நீங்கள் செக் பண்ண வசதியாக இருக்கும். You dedicate one page to one section to this artificial intelligence news on this new artificial intelligence. This news item appeared in the business line data 24/1/24. So you take notes, write the data of the news here and the paper here, the source here. Write everything, pros and cons, arguments for, arguments against. And another news item appeared on 26/1, business line data 26/1. It is also about AI. You take notes here. So that way when you are referring, it will be very easy for you to what all has happened on this artificial intelligence since you started taking notes. It will be also easy for you to study and understand. நீங்கள் வரிசையாக ஒரே டாபிக் எழுதிக்கிட்டே வர்றப்ப பின்னால் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது வந்து இதே மாதிரி இப்போ ஏஐக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், ஏஐக்கு அப்புறம் இன்னொரு டாபிக் நான் எடுத்திருக்கேன், ரினியூவபிள் எனர்ஜி. இப்போ ரினியூவபிள் எனர்ஜி பற்றி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன எடுத்திருக்கோம், 22ஆம் தேதி ஒன்று வந்திருக்கு. திஸ் இஸ் எ நியூஸ் ஐட்டம் ஆன் ரினியூவபிள் எனர்ஜி. சிஎஃப்ஏ சென்ட்ரல் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் ₹18,000 per kilowatt ஃபார் ரெசிடென்ஷியல் சோலார் ரூஃப் டாப்ஸ். அடுத்தது 5ஆம் தேதி இங்கே வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த நியூஸ் ஐட்டம்ஸ் ஆன் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ you write the date here, the newspaper source here. You write the date here, the source here. Of course I not written, I prepared this for the camera. For example, this is today's newspaper. This is a newspaper from January 22. There are 3 news items on this renewable energy. It is time to bask under the power of the sun. Accelerating green businesses to kickstart their scaling up. This is another one. No turning back on the biotech super highway. You take notes, write the data of the newspaper. இது மூணுமே க்ரீன் எனர்ஜி தான். அப்புறம் என்ன பண்ணுங்கள், க்ரீன் எனர்ஜின்னு தனியாக ஒரு பேஜ் போட்டுக்கிட்டு அந்த க்ரீன் எனர்ஜி சம்மந்தமாக என்னென்னா நியூஸ் டெய்லி வருதோ மாறி மாறி எழுதுங்க. அதாவது நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்ப எல்லாத்தையும் ஒன்றா எழுதாமல் தனித்தனி பேஜாக போட்டுக்கிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி வர நியூஸ் எல்லாம் அது என்னென்ன தேதியில் வருது, என்ன வந்துச்சுங்கிறத ஒரு செக்ஷன்லையும், இப்போ ஆர்டிகிள் 370 பற்றி வருதா அது எல்லாத்தையும் ஒரு செக்ஷன்லையும், இப்போ வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் பற்றி வருதா அதெல்லாம் ஒவ்வொரு பேஜ்லையும். அதே மாதிரி வேறு என்ன வேணும் உங்களுக்கு, தனித்தனியாக டாப்பிக்காக பிரித்து எழுதுங்க. அதிகபட்சம் ஒரு 20 இல்லை 25 டாபிக் தான் வரும். நீங்கள் அதை எழுதிக்கலாம். உங்களுக்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வசதியாக இருக்கும். You divide your note into some 20 or 25 sections. Whatever news items appear regarding IBC, Insolvency and Bankruptcy Code, or Monetary Policy Committee, you write in one section, referring the data of the news and the source, Business Line or Economic Times. Whatever news items appears regarding artificial intelligence or the ChatGPT or software, you write in one section. So you divide your note into separate pages so that you can easily verify and go through what all has happened. நீங்கள் வந்து எழுதுகிற நோட்ஸ் எழுதுகிறத பக்கமாக பிரிச்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அதுக்கு தனி நோட்டு, ஐபிசி எம்பிசி அது மாதிரியே அதுக்கு தனி நோட்டு, அதுக்கு தனி பக்கம், பிஎல்ஐ ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமா அதுக்கு தனி, பொலிட்டிக்கல் ஆர்டிகல் 370 பற்றியா அதுக்கு தனி, சட்டத்தை பற்றி எதுவும் வந்திருக்கா, கான்ஸ்டியூஷன் பற்றி அதுக்கு தனித்தனியாக போட்டிங்கன்னா பின்னால் உங்களுக்கு என்ன தேதியில் என்ன நடந்துச்சு நீங்கள் வரிசையாக படிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.